கிரிக்கெட் நான் மணிகன் இந்த வீடியோவில் ஐபிஎலோட 20வது போட்டி மும்பை இந்தியன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கடையில் மேட்ச் நடக்கும் போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ரெண்டு ஸ்ட்ராங்கான டீம்ஸ். மும்பை இந்தியன்ஸ் கடந்த 2 போட்டியில் தோற்றுருக்காங்க. ஆர்சிபி போன போட்டியில் தோற்றுருக்காங்க. இன்னைக்கு யார் வெற்றி பெற போகிறா? மும்பை இந்தியன்ஸ் கம்பேக் பண்ணணும்னு நினைப்பாங்க. மும்பையில் விளையாட போகிறாங்க. அந்த வகையில் உங்களுக்கு ஹோம் அட்வான்டேஜ் இருக்குது. நிறைய விஷயங்கள் பேசலாம். அட்டமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜம்போ ஆப் ஆர்பிஐ அப்ரூவ்டு பிளாட்ஃபார்ம். பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் அப்படிங்கிற மாதிரி விஷயம் கிடையாது. அதே நேரத்தில் மணி வகையில் ரொம்ப சேஃபான ஒரு ஆப்பு. வித்ரா இன்ஸ்டண்ட்டாக இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் 100% லீகல் அண்ட் சேஃப் எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்குறாங்க. கஸ்டமர் சப்போர்ட்னு பார்க்கும்போது ஹியூமன் சப்போர்ட்டாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. அண்ட் பயன்படுத்திங்க. ஜம்போ ஆப் இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. வான்கடே ஸ்டேடியம் மும்பையில் தான் அந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு இல்லை. ஏப்ரல் 12 7:30 PM ஸ்டார்ட் ஆகுது. நைட் மேட்ச். சேசிங் எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சேசிங் ரவுண்ட் அப்படின்னு பொதுவாக சொல்லப்பட்டாலும் பேட்டிங் ஃபஸ்ட்டுக்கு 57 வின்னு, பேட்டிங் செகண்டுக்கு 69 வின் அப்படின்னு இருந்திருக்கு. ரன்ஸ் ஆன் த போர்டு வைக்கும்போது சில நேரங்களில் டவுன் ஆகிருக்காங்க. ஆவரேஜ் பேட் ஃபஸ்ட்டு ஸ்கோர் 170. ரீசெண்டாக நிறைய ஸ்கோர்ஸ் வந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஜென்ரலாக இந்த பர்டிகுலர் கிரவுண்டோட டெம்ப்ளேட் பார்க்கும்போது இனிஷியலாக ஸ்விங் கிடைக்கும், மிடில் ஆர்டர் பேட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. செகண்ட் ஹாஃபில் ஓப்பனிங்கில் ஓரளவுக்கு ஸ்விங் கிடைக்கும். பட் இருந்தால் கூட ஓப்பனர்ஸ் டீசெண்டான ஸ்டார்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு இருந்திருக்கு. பட் ரீசெண்டாக அதெல்லாமே மாறி இருக்குது. என்ன சொல்ல போனால் ஐபிஎல் கிரவுண்ட்ஸ் எல்லா பக்கமே அந்த ஸ்டேட்ஸு எல்லாமே உடைக்கிற அளவுக்கு தான் நிறைய ரீலே பண்ணியிருக்காங்க. அண்ட் வேர்ல்ட் கப்பு ரீசெண்டாக இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் நடந்துட்டு இருந்தப்போ நிறைய டைம் இந்த இனிஷியல் ஸ்விங் எதிர்பார்த்தோம். பட் ஓப்பனர்ஸ் என்ஜாய் பண்ணி விளையாண்டதையும் பார்த்தோம். அண்ட் ஐபிஎல்லையும் அந்த ஸ்டார்ட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு இங்கே கிடச்சிருக்கு அப்படின்றதுனால டெஃபினட்டாக அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டில் இங்கே போகலாமான்னா டவுட் இருக்குது. பட் ட்ரை பண்ணுங்கள். யார் இன்றைக்கி ஜிஎல் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்ற அந்த இடத்துல கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இருந்தால் கூட இனிஷியல் ஸ்விங் கண்டிப்பாக ஆஃபர் பண்ணுற மாதிரி ஒரு ட்ராக் கொடுத்தாங்கன்னா ஆன் டைமில் அந்த கிராஸ் இந்த மாதிரி விஷயத்தை பார்த்துட்டு நாமளும் ஒரு ஐடியா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஆவரேஜாக பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 6 விக்கெட்டு, பேட்டிங் செகண்டுக்கு 5 விக்கெட்டு. இங்கே 235 அதிகபட்ச ஸ்கோராக ஆர்சிபி அடிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் செகண்ட் இன்னிங்ஸில் எம்ஐ 224க்கு 4 அப்படிங்கிற ஹை ஸ்கோர் அங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. கேகேஆர் 67க்கு ஆல் அவுட் ஆகிருக்காங்க. அண்ட் அந்த 67 ஸ்கோரை எம்ஐ சேஸ் பண்ணாங்க. 146 ஸ்பின்னர் விக்கெட்டாக இருந்திருக்கு. அண்டு 333 பேசருக்கு கிடச்சிருக்க விக்கெட்டாக இருக்குது. 2022 இந்த இங்கே நிறைய போட்டிகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது புரியுது. அண்ட் 150க்கு பிலோவா 28 டைம்ஸ், 150லேருந்து 170 ரேஞ்சில் 48 முறை, 150க்கு எபோவா 49 டைம்ஸ் வந்திருக்கு. எதிர்பார்ப்பு இந்த மாதிரி ஹை ஸ்கோரிங் தான். 100+ அப்படிங்கிறது கடந்த சில வருடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இருந்திருக்கு. அண்ட் சூரியகுமார் தான் இங்கே ஹை ஸ்கோராக இருந்தார். ரோஹித் சர்மா, இஷான் கிஷான், திலக் வர்மா அவங்கெல்லாம் எம்ஐக்காக தொடர்ந்து இருந்தவங்க. ஸோ அதனால் ஸ்கோர் உங்களுக்கெல்லாம் டாப்பாக இருக்குது. நிறைய போட்டிகளும் விளையாண்டுருக்காங்க. பண்ணிட்டு தான் இங்கே ஹையாக இருந்திருக்காரு. விக்கெட் டேக்கிங்கில் ஸ்பின்னர் டாப்பில் இருக்காங்க. அதுக்கப்புறம் பும்ரா, உம்ரான் மாலிக், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பின்னர் அப்படி மாறி இருந்திருக்கு. இங்கே ஸ்பின்னருக்கும் ஓரளவுக்கு அசிஸ்ட் கிடைக்குதுன்னு புரிஞ்சுக்குங்க. ரெட் சாயில் இருந்தால் அந்த டர்ன் நல்லாவே கிடைக்கும். ஜஸ்பிரீத் பும்ரா 17 போட்டியில் 29 விக்கெட்டு, ட்ரெண்ட் போல்ட் 15ல் 19 விக்கெட்டு, பியூஷ் சாவ்லா 12 போட்டியில் 15 விக்கெட்டு. ஸோ இந்த மாதிரி இருந்திருக்கு. அண்டு இங்கே ஜஹலும் நல்ல விக்கெட் டேக்கிங்கில் இருந்திருக்கார். 7 போட்டியில் 13 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹார்திக் பாண்டியா நிறைய இன்னிங்ஸ் இருந்தால் கூட சில நேரங்களில் பவுல் பண்ணாமல் இருப்பார். அதனால் இந்த நம்பர் பெருசாக எடுத்துக்கணும். பட் கண்டிப்பாக இப்போ இன்னைக்கு டேயில் பவுல் பண்ணுறாரு, நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு ஓவராலாக. எம்ஐ விளையாண்ட 93 போட்டியில் 58 போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. ஹோம் அட்வான்டேஜ் டெஃபினட்டாக எடுத்திருக்காங்க. அண்டு 35 போட்டியில் தோற்றும் இருக்காங்க. பேட் ஃபஸ்ட்டை விட சேசிங்க்கு அதிகம் வெற்றி கிடச்சிருக்கு. அண்ட் அவங்களுக்கும் அந்த நம்பர் அப்படி தான் இருந்திருக்கு. அண்ட் 224 சக்ஸஸ்ஃபுல்லாக சேஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு பேட் ஃபஸ்ட் பண்ணும்போது சேஸ் பண்ணும்போது ஆவரேஜாக 5 விக்கெட் விட்டுருக்காங்க. ஆர்சிபியும் 5 விக்கெட்டாக தான் ஆவரேஜாக விட்டுருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக 181 சேஸ் பண்ணியிருக்காங்க விக்கெட் விடாமல். 19 போட்டியில் 10ல் தோற்றுருக்காங்க, 9ல் ஜெயிச்சிருக்காங்க. ஓரளவுக்கு டீசெண்டாக விளாண்டுருக்காங்க இங்கே. அண்ட் ரீசன்ட் நம்பர் இந்த பர்டிகுலர் கிரவுண்ட்லன்னு பார்க்கும்போது ரீசெண்டாக கேகேஆர் கேகேன்ஸ்டா சக்ஸஸ்ஃபுல் சேஸு, அதுதான் சக்ஸஸ்ஃபுல் சேஸாக எம்ஐக்கு அமைஞ்சது. அண்ட் நம்பர் பாருங்கள், ஓரளவுக்கு ஒரு சில நேரங்கள் டவுன் அப்படின்னாலும் கண்டிப்பாக 200+ நிறைய நேரங்களில் வந்திருக்கு. அண்ட் ரீசெண்டாக ஐபிஎல் அப்படின்றதுக்கு முன்னாடி வேர்ல்ட் கப் நடந்தது. அதனால் அந்த ஐபிஎல்லில் இனிஷியல் ஸ்விங் பெருசாக எதிர்பார்க்க வேணான்னு தான் தோணுது. இருந்தாலும் ஆன் டைமில் ஃப்ரெஷ் ஸ்டாக் கொடுக்குறாங்களா என்ன அப்படின்னு பார்த்துக்கணும். ஏன்னா ஜென்ரலாகவே ஐபிஎல்லே கூட 7 டேஸில் அந்த இனிஷியல் ஸ்விங் நிறைய இருந்தால் கூட லேட்டர் பேஸில் ஓப்பனர்ஸ் கொஞ்சம் ஸ்டார்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு தான் இருந்திருக்கு. ஸோ அதையுமே மைண்ட் பண்ணிக்கோங்க. இது லேட்டர் டேஸுங்கிற மாதிரி கூட நீங்கள் யோசிக்கலாம். காரணம் வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் இந்த போட்டிகள்லாம் நடக்கிறதுனால. வேர்ல்ட் கப்பில் சில போட்டிகள் இங்கே நடந்தது, மைண்ட் பண்ணிக்கோங்க. மும்பை இந்தியன்ஸு மாற்றம் மிச்சல் சாண்டனர் வரதுக்கான வாய்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக மிச்சல் சாண்டனர் வர மாதிரி இருந்தால் போல்ட் வழி விடுவார்.
ஸோ போல்ட் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் இனிஷியலாக ஸ்விங் பண்ண முடியுமே எதுக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சா அப்படியே அவரை உள்ளே வச்சுக்கிட்டு ஹசான் ஃபரை வெளியில் அனுப்பலாம். 2 ஸ்பின்னர் பேஸில் இருப்பாங்கன்னு தோணுது. ஜஸ்பிரித் பும்ரா, ஜஹர், தாக்கூர் கூடவே வந்து ஹார்திக் பாண்டியா அப்படிங்கிற மாதிரி 4 பேஸர் அண்ட் 2 ஸ்பின்னர் கான்செப்டில் போகலாம், தப்பே கிடையாது. ஏன்னா மும்பை ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸுக்கும் டீசென்ட் அசிஸ்ட் கொடுக்கும், ஸ்பின்னர்ஸும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அந்த பேஸில் ட்ரை பண்ணலாம். ரோஹித் சர்மா நல்ல ஸ்டார்ட் கொடுக்குறாரு, இது வரைக்கும் நல்ல அவுட்புட் கொடுத்துருக்காரு. ஒரு போட்டியை தவிர்த்துன்னு பார்க்கும்போது ரியான் ரெக்கல்டன் முதல் போட்டி நல்லா இருந்தது, அடுத்தடுத்து கொஞ்சம் டவுனாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. அந்த ஷார்ட் மேக்கிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வரலாம். சூர்யா, திலக்கு ஓரளவுக்கு டீசென்ட் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம்னு பார்க்கும்போது சூர்யா சில நேரங்களில் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இருக்குது, நிறைய நேரங்களில் ஃபெயிலியரையும் கொடுக்குறாரு. திலக் வர்மா ஒரு 25-30 ரேஞ்ச் கொடுக்குற மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக பெரிய இன்னிங்ஸ் கொடுக்கறது இல்லை. ஹார்திக் பாண்டியா மிடில் பேஸில் இந்த பர்டிகுலர் ரவுண்டில் டீசென்ட் சக்ஸஸ் கொடுக்கும். நமன்தீப் பேக் எண்டில் ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாரு. ரூதர்ஃபோர்டு இன்னும் கொஞ்சம் மேலே வரலாம், நமதீப்க்கு மேலே வர வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் வேணும்னா மேலே அனுப்புவாங்க அப்படின்னு தோணுது. சான்னு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர், லெஃப்ட் ஹேண்ட் மாத்ராக்ஸு டீசெண்டான பவுலிங் கொடுக்க முடியும், கண்ட்ரோல் கொடுக்கக்கூடிய பவுலர். கண்ட்ரோல் இல்லாத பவுலர் தாக்கூர், ஆனால் விக்கெட் டேக்கிங் பேஸில் நிறைய ரன்ஸ் போகும்போது விக்கெட் எடுப்பார், பார்ட்னர்ஷிப் பிரேக்கராக பார்க்கலாம். தீபக் சஹா நியூ பாலில் ஸ்பெஷலிஸ்ட்டு, ஜஸ்பிரித் பும்ரா எந்த இடத்துலையுமே ஸ்பெஷலிஸ்ட்டு, ஹசான் ஃபர் ஆஃப் பிரேக் பவுலிங் கண்ட்ரோல் பண்ண முடியும். இவருமே நியூ பாலில் ஸ்பெஷலாக பார்த்துருக்கோம். ரோஹித் சர்மா ரீசெண்டாக பாருங்கள் நம்பர் போன பட்டியில் ஒரு சின்ன ஃபெயிலியர், அதர்வைஸ் டீசெண்டாக இருந்திருக்கார். ஓவராலாக நல்லா லாங்காக எடுத்துகிட்டு போகணுங்கிற மைண்ட் செட்டில் இந்த சீசன் இருக்கிற மாதிரி இருக்குது. ரிக்கல்டன் கடந்த 2 போட்டியிலுமே ஃபெயிலியர் தான், முதல் போட்டி தவிர்த்துன்னு பார்க்கும்போது. சூர்யாவோட சக்ஸஸ் ஒரு சில நேரங்களில் டவுனாக இருக்குது, குயிக்காக ஆடுறாரு. திலக் வர்மா தொடர்ந்து ஃபெயிலியராக ஷோ பண்ணிகிட்ருக்காரு. ஹார்திக் பாண்டியா பேட்டிங் பேஸில் அவ்வளோ பெரிய நம்பர் இங்கே ஷோ ஆகலை. அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது அந்த 30 ரேஞ்சில் ஆவரேஜ் இருக்குது ஐபிஎல்லில். அண்ட் வென்யூ ரேஞ்சில் பெருசாலாம் இல்லை, ஸ்டில் லேட்டாக வரதுனால அந்த ஒரு விஷயத்தை பெருசாக எதிர்பார்க்க முடியாது. பவுலிங் பேஸில் ரீசெண்டாக முழுக்கோட்டாக வீசலை அப்படிங்கிறதையும் மைண்ட் பண்ணிக்கிங்க. நமந்தீர் சில நேரங்களில் பவுல் பண்ணால் ரொம்ப ரேராக தான். இந்த இம்பேக்ட்ஸ் அப்போ வந்ததுக்கப்புறம் இந்த பவுலிங் பேஸ்லலாம் நமந்தீரெல்லாம் யோசிக்க முடியல, அப்படி தான் போயிட்டுருக்கு. அண்டு விளையாண்டா கண்டிப்பாக நல்லா விளையாட முடியும்னு ஷோ பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக 13 பாலில் 25, 21 பாலில் 28 அப்படிங்கிற மாதிரி பேக் ஹேண்டில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. சர்ஃபேன் ரூதர்ஃபோர்டு நல்லா விளையாடக்கூடிய எபிலிட்டி, நல்லா ஹார்டு ஹிட்டிங் எபிலிட்டி, கொஞ்சம் லேட்டாக வர ஒரு ஃபீலு. மிச்சல் சாண்டர் பேட்டிங்கில் டீசெண்டாக பண்ண முடியும். தொடர்ந்து நாட் அவுட்ஸில் இருக்குது, கடந்த 5 போட்டியிலையுமே நாட் அவுட்டில் தான் இருக்கார் இன்னிங்ஸ் பேட்டிங்கில் வந்தப்போ. அண்ட் பவுலிங்கில் கண்ட்ரோல் கொடுக்கக்கூடிய பவுலர். சந்து தாக்கூர் கண்ட்ரோல் இல்லை பாருங்கள், 2 ஓவரில் 36 ரன்னு, 3 ஓவரில் 41 ரன்னு. ஸோ அதுக்கு முன்னாடியுமே 3 விக்கெட் எடுத்திருந்தாலும் 39 ரன் அப்படிங்கிற ரேஞ்சில். ஸோ ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் ஓகேவாக இருந்திருக்கார். நிறைய நேரங்களில் 10+ ரன்ஸ் அப்படிங்கிறது மினிமமாக கொடுக்குறாரு. அண்டு ரன்ஸ் நிறைய வரும்போது பார்ட்னர்ஷிப் பிரேக்கராக அவர் இருந்திருக்காரு. தீபக் சஹார் எபிலிட்டி டு பேட் கூட அப்படின்னு சொல்லணும், பட் இனிஷியலாக பவுல் பண்ணுற மாதிரி தொடர்ந்து கொடுக்கறதில்ல அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த கடந்த 6 போட்டின்னு பார்க்கும்போது முழுமையான கோட்டாவே அவருக்கு கொடுக்கல. ஜஸ்பிரித் பும்ரா சூப்பராக பண்ணியிருக்காரு, பட் இது வரைக்கும் இந்த சீசனில் விக்கெட் இல்லாமல் இருக்கார், அதை கொஞ்சம் பார்க்கணும். நல்ல பவுலிங், கண்ட்ரோல் பவுலிங் அப்படின்றத கொடுத்தாரு. அதுலேயுமே போன போட்டியில் வைபவ் சூரியவன்சி முதல் பால்லே 6 அடித்து பும்ரா ஒரு பக்கம் திரும்பி பார்க்க வச்சார். ஸோ அது மாதிரி விஷயமும் நடக்குது. ஹசான் ஃபர் போன போட்டியில் ஓரளவுக்கு டீசன்ட் கண்ட்ரோல் கொடுத்தாரு. முதல் போட்டியில் கொஞ்சம் ரன்ஸுக்கு போனாலும் அங்கேயுமே சில கேட்ச் ட்ராப் இருந்தது. நல்ல பவுலர், டவுட்டே கிடையாது. ஆர்சிபி போன போட்டியில் வெங்கடேஷ் ஐயர் அன்ஃபார்ச்சுனேட்லி ஏர்லி விக்கெட்ஸ் விழுந்ததுனால வந்தார். இந்த போட்டியில் வெங்கடேஷ் ஐயர் இருக்க வாய்ப்பு இல்லை. சுயா சர்மா மறுபடியும் உள்ளே வந்துடுவார், இதுதான் எதிர்பார்ப்பு. இங்கே விராட் கோலி, பிளிப்சால்ட்டு, தேவ்தத் படிக்கல், ரஜத் படிட்டர் இவங்கெல்லாம் டாப்பில் செம்மையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் பேக்கெண்டில் டிம் டேவிட்டோட பர்ஃபார்மன்ஸ் அகேன்ஸ்ட் சிஎஸ்கே பார்த்தோம். ரொமாரி சப்பரோட பவுலிங் ஏர்லி மேட்சஸில் பார்த்தோம். இந்த மாதிரி ஓரளவுக்கு ஹேண்டியாக சில ஆல்ரவுண்டர்ஸ், குர்னல் பாண்டியாவோட அந்த பவுலிங், அவர் பேசுகிறா ஸ்பின்னரா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கிற பவுலிங், பவுன்சர் வீசக்கூடிய பவுலிங், அதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அது இல்லாமல் அபிநந்தன் டீசெண்டாக பண்ணியிருக்காரு. ஒரு சில போட்டிகள் அகேன்ஸ்ட் சிஎஸ்கே நல்ல கண்ட்ரோலோட பவுல் பண்ணியிருந்தார். புவனேஸ்வர் ரொம்பவே கண்ட்ரோலாக வீசுகிறார் இந்த சீசனில். அண்ட் ஜோஸ் ஆசலோடு போன போட்டியில் வந்தார், ரன்ஸ் கொடுத்தாலும் 2 விக்கெட் எடுத்தார். இவருமே அகெயின்ஸ்ட் சூரியவன்சி அடி வாங்கினு தான் பார்த்தோம். சொல்ல போனால் இந்த ஆர்சிபியும் சரி, மும்பை இந்தியன்ஸும் சரி, ஆர்ஆர்கிட்ட அடி வாங்கிட்டு வராங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அண்ட் சுயா சர்மாவோட பவுலிங் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்குது. நம்பர் பார்ப்போம். விராட் கோலி ரீசெண்டாக ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் மீடியமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல், அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் ரொம்பவே பெட்டராக இருக்கார். பிளிப்சால்ட்டு போன போட்டியில் ஃபெயிலியர், அதுக்கு முன்னாடி போட்டியில் 46, அதுக்கு முன்னாடி ஃபெயிலியர், கன்சிஸ்டன்ட் கிடையாது.
தேவ்தத் படிக்கல் ஓரளவுக்கு கன்சிஸ்டன்ட் இருக்கக்கூடிய பிளேயர். ஸோ இந்த சீசனில் நல்லா அவுட்புட் கொடுத்துருக்காரு, நல்லா ஸ்ட்ரைக் ரேட்டோடையும் விளையாடுறாரு. ரஜத் படிட்டர் போன போட்டியில் விக்கெட்ஸ் விழுந்தால் கூட இவர் ஒரு தனி கேம் எடுத்துகிட்டு வந்தார், நல்லா விளையாடுறாரு. குர்னல் பாண்டியாவோட பவுலிங் டீசெண்டாக இருக்குது, விக்கெட் டேக்கிங்குள்ளே இருக்கிறார். ஜிதேஷ் சர்மா கொஞ்சம் லேட்டாக வரதுனால பெருசாக பண்ண முடியல. டிம் டேவிட்டோட இன்னிங்ஸ் பார்த்தோம், 25 balls 70 அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே. அண்ட் ஓவராலாக சில நாட் அவுட்ஸு பேக் எண்டில் ரொமாரி எச்சப்பட்ட சில நேரங்களில் ப்ரொமோட் பண்ணுவாங்க. நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி, பவர்ஃபுல் ஹிட்டராக பார்த்துருக்கோம். பவுலிங் பேஸில் சில நேரங்களில் கன்சிடர் பண்ணுறாங்க. புவனேஸ்வர் குமாரோட பவுலிங் ஓரளவுக்கு டீசன்ட் கண்ட்ரோல். ஸ்டில் கொஞ்சம் ரன்ஸுக்கு போகிற புவனேஸ்வர் இப்போ இருக்கார், முன்ன மாதிரி கிடையாது. அபிநந்தனோட பவுலிங் ஓரளவுக்கு டீசன்ட், நிறைய ரன்ஸ் போகிற அந்த மாதிரி இடத்துல கூட சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டாக ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருந்தார், ஞாபகப்படுத்துகிறேன். அண்ட் போன போட்டியில் நிறைய ரன்ஸுக்கு போயிட்டார். ஸோ இது இன்எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற அந்த இடத்துல வச்சு பார்க்கலாம். ஜோஸ் ஹேசல்வுட் போன போட்டியில் வந்தார், பாசிபிளாக தொடர்வார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். விக்கெட்ஸை பாருங்கள், தொடர்ந்து 2-1 3-2-4 அப்படின்னு விக்கெட்ஸ் கொத்தாக எடுக்கக்கூடிய ஒரு பவுலர். சுயா சர்மாவோட கண்ட்ரோல் நல்லா இருக்குது. ஜென்ரலாக லெக்கி ரன்ஸ் கொடுத்து விக்கெட் எடுப்பாங்க, பட் இவர் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கிறத பார்க்குறோம். ரெண்டு டீம்னு பார்க்கும்போது டாப் ஹெவி விராட், பிளிப்சால்ட்டு, படிட்டர் அதே மாதிரி தான் இங்கேயுமே. ஸ்டில் மிடில் பேஸில் ஜிதேஷ் சர்மா மிடில், அண்ட் இங்கே வந்துட்டு நமந்தீர். ஸோ அதர்வைஸ் ஹார்திக் பாண்டியா, சர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கேயுமே குர்னல் பாண்டியா, ரொமாரி எச்சப்பட், டிம் டேவிட் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ ரெண்டு டீமுமே இந்த வகையில் ரொம்ப ஈக்குவல். அண்ட் பவுலிங் பேஸ்லேயுமே ரொம்ப ஈக்குவல். சொல்லப்போனால் ரீசன்ட் இயர்ஸில் மும்பை இந்தியன்ஸோட பர்ஃபார்மன்ஸ் டோட்டலாகவே இல்லை, பட் அவங்க டீம் பேஸில் பார்க்கும்போது இந்த மாதிரி இந்தியன்ஸ் டாப் ஆர்டர்லாம் இருக்காங்க. ரோஹித் சர்மா தொடர்ந்து இருந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம், சூரியகுமார், திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, பும்ரா, இந்த மாதிரி இங்கே T20 வேர்ல்ட் கப்பில் இந்த இயரில் விளையாண்ட பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ரீசெண்டாக அதில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா மட்டும் இல்லை, விட்டுருவோம். ஸோ ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டீம், இந்தியா 11 இருக்கிற ஹாஃப் டீம் வந்து எம்ஐ வச்சுருப்பாங்க. அப்படியுமே தொடர்ந்து தோத்துட்ருக்காங்க. குர்னல் பாண்டியா இந்த டீம் விட்டு வெளியில் போனோன்னே தோக்குறது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. பார்க்கலாம் இன்றைக்கி குர்னல் பாண்டியா மும்பை இந்தியன்ஸுக்கு பவுலிங்லேயே அதாவது ஃபேவர் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இனி பார்க்கலாம். அண்டு அந்த வகையில் பார்க்கும்போது ஆர்சிபி சின்னதாக ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம், பட் ஸ்டில் என்னை பொறுத்த வரைக்கும் சேஸ் பண்ணுற டீமுக்கு அட்வான்டேஜ் டெஃபினட்டாக இருக்குது. அண்ட் அந்த டாப் ஆர்டரில் ரோஹித் சர்மா அந்த நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாலோ இல்லை சூரியகுமார் யாதவோட ரெகுலர் இன்னிங்ஸ் வந்தாலோ இந்த டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்க்குறேன். அண்ட் ரஜத் படிட்டர் நல்ல கேப்டன்சி பண்ணுறாரு, அண்ட் நல்ல அளவுக்கு பேட்டிங் எபிலிட்டியும் ஷோ பண்ணுறாரு. மிடில் பேஸில் ஸ்பின்னரை நல்லா ஹேண்டில் பண்ணுறாரு. அண்ட் நியூ பால் பாசிபிளாக ஜோஸ் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார் அப்படின்னு இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த பக்கம் அசான்ஃபர் இருக்கிற பட்சத்தில் பாசிபிளாக பிளிப்சால்ட்டுக்கு எகென்ஸ்டாக அந்த அசான்ஃபரை கொஞ்சம் யோசிக்கலாம். பட் மோஸ்ட்லி தீபக் சஹார் வித்து ஹார்திக் பாண்டியா அப்படின்னு நியூ பால் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பும்ரா பாசிபிளாக கொஞ்சம் லேட்டராக வருவார். அண்ட் சர்துல் தாக்கூர் இல்லை பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணும் அப்படிங்கிற அந்த இடத்துல வரலாம். தீபக் சஹார் நல்ல ஒரு எபிலிட்டி இனிஷியலாக பண்ணாங்கன்னா தொடர்ந்து அவருக்கு ஓவர்ஸ் கொடுத்துருவாங்க, முடிச்சிருவாங்க அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ பவுலிங் ஆப்ஷன் கொஞ்சம் ஹெவி தான். மிச்ச சாண்ட்ல ஜஸ்பிரீத் பும்ரா அவங்களோட முழுமையான கோட்டை வீசுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஹார்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா இண்டோரில் வீசுறதுக்கான வாய்ப்பு இந்த 11 இருக்கிற மாதிரி இருந்தால், இல்லை போல்ட் எது இருக்கிறாரா, அப்போ அசான்ஃபர் இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கணும். ஸோ எக்ஸ்ட்ரா பேஸ் அப்படின்ற மாதிரி யோசிக்க மாட்டாங்க, இல்லை கொஞ்சம் காம்பினேஷனாக தீபக் சஹாரை வெளியில் தள்ளிட்டு கூட ஏதாவது யோசிப்பாங்களான்னு பார்க்கணும். அண்ட் புவனேஸ்வர், ஜோஸ் ஹேசல்வுட் எண்டில் வீசுறதுக்கான வாய்ப்பு, சில நேரங்கள் அபிநந்தன் எண்டில் வீசுறதா பார்க்குறோம். இந்த ரெண்டு டீமை கம்பேர் பண்ணும்போது எம்ஐ கொஞ்சம் அப்பரேட்டாக இருக்காங்க, பட் ரீசெண்டாக ஆர்சிபியோட அந்த பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது எம்ஐயோட கம்பேர் பண்ணும்போது. அண்டு ரீசன்ட் நம்பர் பாருங்கள், எம்ஐ ஆர்ஆர்டியும் டிசிட்டையும் தோற்றுருக்காங்க. இந்த சீசனோட ஸ்டார்ட்டில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் ஆச்சரியம் தான். ஏன்னா நிறைய நேரங்களில் சீசன் ஸ்டார்ட் அவங்களுக்கு பெஸ்ட்டாக அமையாது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வருவாங்க. பஞ்சாப் கிங்ஸு அதுக்கு முன்னாடி தோல்வி அடைஞ்ச டீம், அண்டு எம்ஐ இன்னொரு பக்கம். ஸோ மொத்தமாக 5 போட்டியில் 2 போட்டி ஜெயிச்சிருக்காங்க, 3 போட்டி தோற்றுருக்காங்க. ஆர்சிபின்னு பார்க்கும்போது போன போட்டியில் மட்டும் தோத்தாங்க. போன டைம் சாம்பியன், ஃபைனல், குவாலிஃபயர் 1 ரெண்டையுமே நல்லா ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் ரீசன்ட் நம்பர்ஸ் இந்த பர்டிகுலர் டீமுக்கு எகெயின்ஸ்டாக ஆர்சிபி அண்ட் அதுக்கு முன்னாடி எம்ஐ 2 முறை, ஆர்சிபி அதுக்கு முன்னாடி 4 முறை. ஸோ இப்படி இருந்திருக்கு. கண்டிப்பாக ஆர்சிபி ரீசன்ட் டாமினேஷன் பெருசாக வச்சுருக்காங்க. டாப் 14 என்னோட மைண்டில் இப்போ இருக்கிற ட்ராக் பேஸில் கொஞ்சம் யோசிச்சோன்னா கொஞ்சம் டஃப் தான். ஓப்பனர்ஸை மிஸ் பண்ணுறது, ஓகே இனிஷியலாக ஸ்விங் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் பிச் ரிப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா
எதிர்பார்த்த கிளாரிட்டியோடு இல்லை. ஐபிஎலுக்கு சொல்லப்போனால் பிச் ரிப்போர்ட் கொடுத்தா நல்ல பேட்டிங் ட்ராக் அப்படின்னு சிம்பிளாக சொல்லி பிச் ரிப்போர்ட்டை கொடுத்துடலாம். அப்படி தான் பிச்சர்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. இனிஷியலாக ஸ்விங் கிடைக்கும்னு சொன்னால் அது நடக்க மாட்டேங்குது. அதே இடத்துல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 170 வின்னிங் ஸ்கோர்னு சொன்னாங்க. 200+ அடிச்சுமே ஈஸியாக வந்து சேஸ் பண்ணாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்துட்ருக்க ஒரு விஷயமா இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து கொஞ்சம் டஃப்பு தான் பிச்சர்ஸை ஹேண்டில் பண்ணுறது. அண்ட் அதே நேரத்தில் பிச் ரிப்போர்ட் கொடுக்காமல் மியூட் பண்ணி பார்த்தா நமக்காவது புரியுங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. எனிவே ஓவராலாக அந்த ரிப்போர்ட் பேஸில் நம்ம டீம் ட்ரை பண்ணுறதை விட நம்ம இந்த பிளேயர் இந்த இடத்துல பவுல் பண்ணுவார், இந்த இடத்துல வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இப்படி கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். பிச்சுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும், அதில் டவுட்டே கிடையாது. பட் ஸ்டில் அந்தளவுக்கு கிளாரிட்டியாக எக்ஸ்பர்ட்டே கொடுக்கல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஸோ ஓரளவுக்கு உங்களால் பிச்சை கணிக்க முடிஞ்சுது, பார்க்க முடிஞ்சுது அப்படின்னா கொஞ்சம் பார்க்கலாம். அண்ட் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, இனிஷியலாக கொஞ்சம் கிராஸ் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக மும்பை அந்த வான்கடை வந்து ஸ்விங் நல்லா ஏற்படுத்தி கொடுத்து ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர்ஸுக்கு இனிஷியலாக விக்கெட் விடும். அந்த இடத்துல இருக்க பேட்டரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். பட் நல்ல ஹார்ட் ஹிட்டிங் அண்ட் ஹை பர்சன்டேஜ் பிளேயரை மிஸ் பண்ணும்போது அந்த இடத்துல மாட்டிக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் டாப் 14 டாப் ஆர்டரில் இருக்கிற சில பேட்டர்ஸை மிஸ் பண்ணுறது கொஞ்சம் ஹார்டு தான். ஸோ அந்த இடத்த பார்த்துங்க. மிச்சல் சாண்டனர், ஜோஸ் ஹேசல்வுட், புவனேஸ்வர், ஹசான் ஃபரின்னு எடுத்திருக்கேன். ஹசான் ஃபர் டீசெண்டான பவுலிங். அந்த இடத்துல ஒருவேளை போல்ட் இருந்தால் போல்ட்டை கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். ஜஸ்பிரீத் பும்ரா கண்டிப்பாக நல்ல பவுலிங். இது வரைக்கும் விக்கெட் எடுக்கல, இன்றைக்கி டேயில் அந்த ஸ்டார்ட் கிடைக்கும்னு நம்புகிறேன். டாப் பிக்ஸ்னு பார்க்கும்போது சாண்டனர், டிம் டேவிட், சுயாஸ் சர்மா, ரொமாரியோ செப்பர்ட். டிம் டேவிட், ரொமாரியோ செப்பர்ட் ஒரு பாயிண்டில் ஏழைய விக்கெட்ஸ் எதுவும் விழுந்ததுன்னா கண்டிப்பாக மிடில் ஆர்டர் இருக்க இவங்க ஹார்டாக ஹிட் பண்ண முடியும். எண்டில் என்ன தான் பும்ரா அவங்களாம் இருந்தால் கூட அந்த ஹார்டு ஹிட்டிங்கை டிம் டேவிட் அண்ட் ரொமாரியோ செப்பர்ட் ஷோ பண்ண முடியும். ஸோ அந்த பாயிண்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாண்டனர் கண்டிப்பாக ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு ஹார்டாக பவுல் பண்ண முடியும். நிறைய முறை லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸுக்கு எகென்ஸ்டாக ஆர்சிபி டவுன் ஆகிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சா சாண்டனர் நீ கொஞ்சம் ரூல்குள்ளே வரலாம். சுயாஸ் சர்மா சின்னதாக கூகுளி இந்த மாதிரி வெரைட்டி வச்சுருக்காரு. ஸோ அந்த இடத்துல லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் மும்பை இந்தியன்ஸ் வந்தால் கூட கொஞ்சம் சக்ஸஸ் பண்ணலாம், வாய்ப்பு இருக்குது. ரியாண்டர் கல்டன், ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்க எல்லாருமே ஓப்பனர்ஸு. ஸோ அதனால் இவங்க கேப்டனாக இவங்க 3 பேர்த்தையும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக அந்த நேமு ரீசெண்டாக எடுத்துருக்க பாயிண்ட்ஸு இதை பேஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் ஓப்பனர் அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது இந்த வான்கடே ஸ்டேடியத்தில் மட்டும். மிடில் இருக்க சூர்யா, ஹார்திக் பாண்டியா அண்ட் ரஜத் பாட்டிதரை கண்டிப்பாக யோசிக்கலாம், தப்பே இல்லை. அண்ட் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.